ஐயா மோடி அவர்களே, எடப்பாடி அவர்களே, உங்களுக்கு பம்பரு காரணம் ஆர்னு காரணம் உங்களுக்கு லஞ்சம் கொடுக்கலன்னா அதுக்கு நாங்க மோட்டார்காரங்க என்ன செய்யறது? இல்ல நான் தெரியாம கேக்குறேன், என்ன செய்யறது? எக்ஸ்ட்ரா பம்பர் மாட்டினா கேசுன்றீங்க, எக்ஸ்ட்ரா ஆர்னு மாட்டினா கேசுன்றீங்க. இந்த ஆர்னுக்கு அடிச்சாலே ரோட்ல உருவே ஒதுங்க மாட்டேன்றியா? இடிச்சு தள்ளுறதா எல்லாத்தையும்? நீங்களே சொல்லுங்க. ஏன் உங்க வண்டியில ஆர்னு 4 ஆர்னு மாட்டிருக்கீங்க, அது எந்த ஆர்டிஓவும் பிடிக்க மாட்டேன்றாங்க, எந்த கலெக்டரும் கேட்க மாட்டேன்றாங்க. நாங்க வருஷத்துக்கு எவ்வளவு டாக்ஸ் கட்டுறோம், வருஷத்துக்கு எவ்வளவு இன்சூரன்ஸ் கட்டுறோம். இந்த கொரோனா டயத்துல எந்த எடப்பாடி எந்த மோடி என்ன செஞ்சீங்க? மோட்டார்காரனுக்கு என்ன நீங்க செஞ்சிட்டீங்க? என்ன நீங்க அரசியல் நடத்துறீங்க? நான் தெரியாம கேக்குறேன். ஒரு வண்டிக்காரனுக்கு வருஷத்துக்கு ஒரு இன்சூரன்ஸ் கூட ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருக்கீங்களா? இப்ப 1 லட்சம் வண்டி ஓடுதுன்னா 1 லட்சம் வண்டிக்காரன் இன்சூரன்ஸ் கட்டியா? அந்த காசு அப்புறம் நீங்க உங்க கஜானா தானே போடுறீங்க. உதிரிப்பாங்க. நாங்க எவ்வளவு வாங்குறோம், எவ்வளவு கட்டுறோம், இந்த டாக்ஸி கட்டுறோம் ரோட்டு வரிக்கு. எங்களுக்கு ரோடு என்ன நீங்க போட்டு அவங்க சொந்த காசை வச்சு போடுறீங்க? எங்க வருமானம் எங்க? நாங்க டாக்ஸி கிட்ட வர வச்சு போடுறீங்க. அதை ஒழுங்கா செய்யறீங்களா? அதை செய்ய முடியல. என்னன்னு கேட்டா உங்க வண்டியில மீட்டர் மாட்ட வேண்டியதானே? ஏன் எங்க டீ போட வண்டிக்கு முடியாம மாட்ட சொல்றீங்க? ஏன் உங்க வண்டி எவ்வளவு வேகத்துல போகுது? உங்க வண்டி பின்னாடி அப்படியே கொக்கி மாட்டின மாதிரி கொடுக்கு போட்டு வரீங்க. அதெல்லாம் எந்த ஆர்டிஓவும் கேட்க மாட்டாரா, எந்த கலெக்டரும் கேட்க மாட்டாரா? சொல்லுங்க அப்பா. எங்க வண்டி 4 வண்டி சேர்ந்து ஒண்ணாப்புல ஏன்டா விரட்டி போறீங்கன்னு எங்களுக்கு ஸ்பீடா மட்டும் மாட்ட சொல்றீங்க? அப்ப சட்டம் எங்களை மாதிரி எழுத்தின் சட்டமா? உங்களுக்கு எல்லாம் சட்டம் கிடையாதா? அந்த சட்டம் உங்களுக்கும் பயன்படணும். சட்டம் போட்டா எல்லாத்துக்குமே வரணும். மோட்டார்காரனை இழிச்ச வேணா தெரியுதா? இந்த கொரோனால எல்லா இதுக்கும் இது பண்ணி கொடுத்தீங்க. அந்த மோட்டார்காரனை மட்டும் கேனப்பெல்லாம் விட்டுட்டீங்க, ரோட்ல விட்டுட்டீங்க. செத்து கூட தொலைங்கடாண்டு. நாங்க பூரா ஸ்ட்ரைக் பண்ணோம்னா எங்களை சோத்துக்கு சிங்கி அடிக்கணும். அதை மாதிரி நீங்க நினைவு கண்டு கொடுக்குங்க. இது எல்லா ஃப்ரெண்ட்ஸ்ல நீங்க எல்லாம் இந்த வீடியோ பூரா ஷேர் பண்ணுங்க. இது எல்லாருமே பார்க்கணும். இதால என்ன வந்தாலும் பரவாயில்ல. இது என்ன நான் தெரியாம இருக்கிறேன். இதெல்லாம் என்ன நியாயத்தோட நீங்க சட்டம் கொண்டு வரீங்க?